துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டுக்கொள்ள வேண்டிய காலம் அப்படின்னு இந்த மார்ச் மாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், நம்மளுடைய வார்த்தைகளாலேயே பல வாக்குறுதிகளை அள்ளி இறைத்து விட்டு அதை நம்மளால் கீப்பப் பண்ண முடியலையே அப்படின்னு மனசில் ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம நல்ல விதமாகவே சொல்லியிருப்போம், இதை உங்களுக்கு செஞ்சு தரேன், இந்த விஷயத்தை இதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சூழ்நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. அப்போ சொன்ன நேரத்துக்கு அதை செஞ்சு கொடுக்க முடியல, இல்லை சொன்ன இடத்துல அந்த வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வீணாக போச்சு, முயற்சிகள் எல்லாமே ஒன்றுமே பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. இப்போ தான் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை கிடச்சிதுன்னு வந்தோம், இந்த வேலையில் ஏன் வந்தோன்னு இருக்குது நமக்கு அப்படின்னு பல பேருக்கு மனசில் ஒரு குறைகள் தான் இருக்குது. ஆனால் இது என்னென்னா, சூழ்நிலைகள் எப்பொழுதுமே நமக்கு ஏற்றவையாக இருக்காது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வர வேண்டிய காலகட்டம் இது. எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த மாற்றிக்கணும், அதுதான் அடாப்டபிலிட்டி. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த சூழ்நிலையை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இது ரெண்டுத்தில் எது உங்களால் முடியும்னு நம்ம பார்க்கணும். எல்லா இடங்களிலையுமே அந்த வெற்றியாளர் நம்மளாக இருக்க முடியாது, சூழ்நிலை நம்மளை ஜெயிச்சிடும் நிறைய இடத்துல. ஆனால் அந்த இடத்துலையுமே எது நமக்கு லாங் ரனில் ஹெல்ப் பண்ணக்கூடியது, கோ வித் த ஃப்ளோ, அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலே இந்த மாதத்தை ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல வக்ரகதியில் இருந்தவர் இப்போ தான் நேர்கதிக்கு 6ஆம் தேதி வரப்போகிறார். அதற்கு அப்புறமா அவர் பார்வைப்பட இடங்களை எல்லாவற்றிலுமே நல்ல சுப பலன்களை தருவார். அது வரையிலுமே உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஆகட்டும், செலவுகள் குறிப்பாக சுப விரயங்கள் அப்படிங்கிறது போக எதுக்கெல்லாம் செலவு பண்ணோன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னா நல்ல செலவே நம்ம பண்ணியிருந்தா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணியிருப்போம். பல பேருக்கு திருமணம் நின்று போய், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போய் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய வேலை தான் இது. வீட்டில் நின்று போன சுப விஷயங்கள் நடக்கும். அது ஏதாவது நிறைய பேர் கன்சீவ் ஆனவங்க இருப்பீங்க, குழந்தை பிறப்பு இருக்கும் வீட்டில், இந்த மாதிரி நிறைய சுப விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கூடி வரும். தகப்பனார் வழியில் உங்களுக்கு பொதுவாக துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு உங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய சிம்ம வீடு. அவரே இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கார், நேராக 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். அப்போது நம்மளுடைய பூர்வீக வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ நமக்கு அது ஃபேவரபுளாக இருக்குமா, நம்ம நினச்சபடியே இருக்குமா எல்லாம் அப்படின்னா அதில் ஒரு கொஷின் மார்க் தான். அதனால் என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சகோதர வகை உறவுகள் அவங்கக்கிட்ட அவங்களுடைய மனம் கோணாமல் நடந்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ராகு பகவானும் நல்ல நிலைமையில தான் இருக்கார். அப்படி ஒன்றும் பெருசாக அவருக்கு எடுத்துகிற போகிறது கிடையாது. இந்த மாத கோள்களுடைய சஞ்சாரம் மட்டுமே உங்களுக்கு ஒரு தொய்வை கொடுக்குமே ஒழிய, இத்தனை நாட்கள் விட்டு போன விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறதுங்கிறது இப்போ இந்த மார்ச்